கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இல்லைங்க சாரி வருத்தமான வணக்கங்கள். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த உலகம் எப்படி போகுது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான். ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய அவட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, ஆன்ட்டி எங்கள் காலம் மாதிரி இல்லைன்னு. என்னம்மா இது உங்களுக்கு என் பொண்ணுக்கு அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு 12 வருஷம் தான் ஆச்சு. என்னம்மா நான் சொன்னால் சரி எங்கள் காலம் மாதிரி இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், நீ என்னம்மா சின்ன பொண்ணு இப்படி சொன்ன. இல்லை ஆன்ட்டி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த 10 வருஷம் ஒரு டிகேடுக்கு ஒரு தடவை எல்லாம் மாறிட்டு வருது. ஸோ இந்த 12 வருஷம் அந்த 12 வருஷத்தில் பொண்ணுங்க எப்படி மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னா. நாங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் அந்த மேகாலயா கேஸ் தான் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எனக்கு ஃபீபிள் ரிமெம்பரன்ஸ் அதுதான் அதை பற்றி பேசினோம்னு நினைக்கிறேன். அவள் வந்து கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறதுக்காக மேகாலயா போயிட்டு ஆள் வச்சு ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டு லவ்வரோட இன்னொரு இடத்துக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்து பொண்ணோட ஃபோன் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தா நடந்தது இது. ஏன் உனக்கு அந்த பையனை பிடிக்கல, யாரையோ லவ் பண்ணுற அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட தானே போராடணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் மேலே தள்ளி வச்சுட்டு தள்ளி விட்டு கொண்டுட்டு நீ லவரோட போய் இன்னொரு இடத்துல திருட்டுத்தனமாக வாழ்கிறேன்னா வாழ முடியுமா? மனசு எப்படி இடம் கொடுக்குது? ஒருத்தனை கொலை பண்ணி விட்டுட்டு அப்புறம் சந்தோஷமாக வாழ முடியுதா? எனக்கு புரியலைங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கேள்விப்பட்ட ஒன்று, பையனுக்கு வயசு வெறும் 26 தான். அந்த 26 வயசுலயே அவன் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கான். பொண்ணுக்கு வயசு 20 தான். அந்த அப்போ அந்த கல்யாணத்துக்காக அவன் பேலஸே எத்தனையோ கோடியில் புக் பண்ணி இருந்திருக்கான். அந்த பேலஸை பார்க்க போனாங்களா பூனேல, என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் வந்து மறந்துட்டேன். ஆனால் வந்து ஃபோர்ட்லேருந்து மெனக்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஃபோர்ட்லேருந்து லவரோட சேர்ந்து அவனை தள்ளி விட்டு கொண்டிருக்கிறான். ஏன் யாரோ பெத்த பிள்ளைய? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்பா அம்மாட்ட போராடுங்க. அதை விட்டுட்டு யாரோ பெத்த பிள்ளைய தள்ளிட்டு நீங்கள் அப்புறம் நிம்மதியாக வாழ முடியுமா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது யாரோ பெத்த பையனை கொண்டு போய் கொலை பண்ணுறதுக்கு? நீ உன் அப்பா அம்மாட்ட இது பண்ணு. அப்பா அம்மாட்ட காலில் கல்லை போட்டு முட்டு. ஐயோ அதை சொல்லக்கூடாதுங்க, அப்புறம் அப்பா அம்மா தலையில் கூட கல்லை போட்டு போயிடுவாளுங்க. அப்படி கூட ஏதோ ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன் ஜெய்ப்பூரில். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நல்ல மனிதன் நல்ல பொண்ணாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்யணும் தெரியுமா? போராடணும். எங்கள் சொந்தக்கார பொண்ணும் அப்படித்தான். பிஹெச்டி பண்ணும்போது 20 வயசு இல்லை, பிஹெச்டி பண்ணும்போது மெச்சூரிட்டி இருக்குது. நாங்கள் பிஹெச்டி பண்ணுற ஒருத்தரை லவ் பண்ணோம். அப்போ வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட சொல்கிறான், நான் இவரை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு. அப்பா அம்மா ஜாதி வந்து குறுக்க நிற்கும்ல, அப்பா அம்மாவுக்கு நின்றுச்சு. அவன் வேற ஜாதி, தாழ்ந்த ஜாதி. எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணோட ஆஃபீஸில் ஒருத்தர் அங்கே துப்புரவு தொழிலாளருக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன எடுக்க சொன்னார். நானும் எடுத்து கொடுத்தேன். அப்படிப்பட்ட நல்லவர்களும் இந்த பூமியில் இருக்காங்க. துப்புரவு தொழிலாளி இல்லைன்னா எப்படி நிம்மதியாக வாழ்வீங்க? அதை யோசிக்கணும்ல. முதல்ல தொழில் தான், அது ஜாதியே கிடையாது. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க அந்த பொண்ணுகிட்ட ஜாதி வேற அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? எல்லா பொண்ணுங்களுக்கும் இதை நான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு அப்பா அம்மா வேணும். அப்பா அம்மா உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கல, அவனை தான் பண்ணிக்கிட்டா பண்ணிப்பேன். இல்லைன்னா எனக்கு ஆனால் வேற மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, நீங்களே பார்த்துக்கோங்க, நான் உங்களோடைய கடைசி வரைக்கும் இருக்கேன்ட்டா. அது பொண்ணுங்க, அது மனுஷிங்க, தெய்வ பிறவின்னு சொல்லுவேன். எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அவ்வளோதான், கம்பிள் ரிக்வஸ்ட். நீங்களும் வாழ முடியாது அப்படிலாம் செஞ்சுட்டு. இந்த பொண்ணு சொன்ன மாதிரி எனக்கு அவள் தேவதையாக தான் இன்னைக்கும் தெரிகிறான். நினச்சி பார்த்தா அழகாக சொல்லி இருக்கிறான், இந்த பையனை தான் நான் கெட்டுவேன், இல்லைன்னா நீங்கள் வேற மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வரவே கூடாது, நான் உங்களோட நிம்மதியாக இருக்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன்ட்டா. அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்.